இது சிங்காரமாகும். ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அதை ஃபர்ஸ்ட் நீ நல்லா படி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் பாருங்க, வானம் அவருக்கு முடிஞ்சது வசனம். அப்படியா? வானம் அவருக்கு சிங்காசனம். கையை தட்டுங்க. எங்க பார்த்தாலும் வானத்தையும் பூமியையும் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒன்றை மட்டும் பேச மாட்டாரு. அந்த எரிகிற அக்கினின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் அதிகமாக பேசியிருக்க மாட்டார். ஆனால் நிறைய பேர் அதைத்தான் அதிகமாக பேசுவாங்க, வானத்தையும் பூமியையும் பேச மாட்டாங்க. நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை. எங்கே பார்த்தாலும் வானம்னு வந்துச்சுன்னா அங்கே தேவன் பூமியையும், இன்று அந்த வானத்தையும் பூமியையும் சாட்சியாய் வைக்கிறேன். பிரைஸ் காட். ஸோ மனுஷன் தான் அந்த பூமியை என்ன பண்ணுறாங்க? வெறுக்கிறாங்க. ஆவிக்குரிய உலகம் தான் அந்த பூமியை வெறுக்கு. ஆனால் தேவன் வெறுக்கலை. என்னடா எதுலடா மிஸ்டர் வந்த காலக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்கா. அப்படி உட்கார்ந்தோம்னா அப்படி இருக்கு. இப்படி வந்தோம்னா யார் பெத்த பிள்ளடா இங்கே வந்து உட்காந்துருக்கு. இப்படி ஒரு மாதிரி இருக்கா. இப்படி உட்காருங்க, அப்படி உட்காருங்க. அப்பா வாவ், என்ன தோரணன. இந்த பூமியை வேண்டாங்க அங்கய்யா. இந்த பூமிக்கும் ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்க. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகாது, இது சிங்காரமாகும். பூமி சாம்பல் ஆகாது. பூமி ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அதை ஃபர்ஸ்ட் நீ நல்லா படி. Praise God.